ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டேஹுக்கோட யுவர் மைண்ட் அந்த இவரோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகே, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டு பார்ட்டில் நம்ம எதோட பார்த்துருப்போன்னா, டேஹுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு மார்னிங் டே கிளம்பி போயிடுவான். ஜங்கு கிட்ட கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு, ஜங்குக்கும் ஃபீல் பண்ணிவிட்டு அவனும் கிளம்பி போயிடுவான். ஓகேடா, வாங்க நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அங்கேருந்து ஜங்குக்கும் கிளம்பி போயிடுறான். இப்போது நேராக அவனோட ரூமுக்கு தான் போகிறான். அவன் ரூம் போய் ஓப்பன் பண்ணுறான். ஜங்குக், எங்கே போன நீ? நான் நேற்றுலேருந்து உனக்கு எவ்வளோ கால் பண்ணுறேன் தெரியுமா? ஒன்றும் இல்லை, அது கிளப்பில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு யோங்கி, அதான். ஏன் நீ பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்க? என்னாச்சு? ஏய், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹிக்கீஸ் தான் பார்த்துட்ருக்கான். அவனோட நெக்கில் ஜஸ்லின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஹிக்கீஸாக இருக்குது. அதை தான் பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான். சுகாவும் ஜங்குக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸு. அது எதுவும் இல்லை, விடு, டைம் ஆச்சு, காலேஜ் கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை தள்ளி விட்டுட்டு அவன் வாஷ்ரூம் ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறான். வாஷ்ரூமில் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளியே காலேஜும் கிளம்பி போயிடுறாங்க. போகிற வழியில் ஃபுல்லாக சுகா என்னாச்சு, எங்கே போன, நீ போய் சொல்கிற, அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே வரான். பட் ஜங்குக்கு எதையுமே சொல்கிற மாதிரி இல்லை. இப்போது காலேஜும் போயிடுறாங்க. கிளாஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ ஃபோன் ரிங் ஆகுது. ஜங்கு, ஃபோன் எடுடா. அந்த மேம் மட்டும் நம்மளை பார்த்துச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறான். ஓகே இருடா. ஹலோ, ஏய், எங்கே இருக்க? எங்கே இருக்கேன்னு கேட்டேன். யார் நீங்கள்? நான் உன்னை எங்கே இருக்கேன்னு கேட்டேன். காலேஜில் இருக்கேன். சரி, டேப்லெட் போட்டியா? இல்லை ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் போனியா? இல்லை, ஐம் ஓகே. நான் கிளாஸ் போயிட்டுருக்கு, நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கால் கட் பண்ணிடுறான். சுகா அப்படியே அவனை வச்ச கண்ணை எடுக்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக்கே, ஏன்டா, ஏன் இப்படி பார்க்குற? இல்லை ஜங்கு, நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற. என்கிட்ட நீ எதுவுமே மறைச்சதே இல்லை, ஆனால் இப்போ நீ மறைக்கிறேன்னு தோணுது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை சுகா, ஒன்றும் இல்லை. நீ ஏன் என்னை நம்பவே மாட்ற? நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. நான் உன்கிட்ட எப்போ இதெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்கிறேன், ஓகேவா? அது வரைக்கும் கொஞ்சம் வாயை மூடிட்டு கிளாஸை கவனி, இல்லைன்னா அந்த மேம் கிட்ட ஒன்று போட்டு விட்ருவேன். பரவாயில்லையா? ஐயோ, போடா, நீயும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் அமைதியாக உட்காந்து கிளாஸ் கவனிக்கிறான். இப்போது அப்படியே கிளாஸ் போயிட்டுருக்கு.
ஆஃப்டர்நூன் போல் மறுபடியும் இன்னொரு கிளாஸ் நடந்துட்டுருக்கு. அப்போது தியாங் தான் மறுபடியும் கால் பண்ணுறான். ஐயோ, என்னதான் இப்போ இவருக்கு பிரச்சனைன்னு தெரில. ஹலோ, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் ஃபோன் பண்ணா எடுக்க முடியாதா? என்ன பிரச்சனைன்னு சொன்னாதான் அட்டன் பண்ணுவியா என்ன? இல்லை, நான் அப்படி சொல்ல. கிளாஸ் போயிட்டுருக்கட்டையா. என்ன வேணும் உங்களுக்கு? நீ தான் வேணும். இப்போவே எனக்கு வேணும். என்ன விளாட்றீங்களா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆல்ரெடி நீங்கள் நேற்று பண்ண வேலை என்னால் இப்போ வரைக்கும் முடியலை. என்னால தான் இதுக்கு மேலே உங்கள் கூட அப்படியெல்லாம் இருக்க முடியாதுட்டியா. நான் ஃபோனை வைக்கிறேன். ஃபோனை வைக்கிறியா நீ? உனக்கு இருக்கு. இந்த தியாங் எது கேட்டாலும் அவனுக்கு கிடைக்கணும். அதுதான் தியாங் அப்படின்னு சொல்லிட்டு தியாங் தான் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜாங்குக்கும் அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்துலேயே உட்காந்துட்ருக்கான். அப்படியே டைமும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் காலேஜும் விட்டுடுறாங்க. இவங்கையும் ஜேக்கும் அப்படியே வீட்டுக்கும் போயிடுறாங்க. நைட்டு தான் மறுபடியும் தியாங்கிட்டேருந்து ஜங்குக்கு கால் வருது. ஐயோ, என்னதான் பிரச்சனைன்னு தெரில. இவனுக்கு இப்போ என்னதான் பிரச்சனை? ஹலோ, சொல்லுங்க தியாங். என்ன? நான் உன்னை என்ன பண்ண சொன்ன? நீ என்ன பண்ணியிருக்க? என்ன பண்ண சொன்னீங்க? நான் எனக்கு நீ வேணும் வான்னு சொன்னேன். நான் உன்கிட்ட இன்னைக்கு காலையில் என்ன சொன்னேன்? நான் எப்போ உன்னை கூப்பிட்டாலும் நீ வரணும்னு சொன்னேன். ஆனால் நீ என் பேச்சை மீறி உன் இஷ்டத்துக்கு ஆடுற இல்லை. உனக்கு இன்னும் இந்த தியாங் யாருன்னு தெரில. வேணாம் ஜங்குக். அதான் தியாங் நானும் சொல்கிறேன். வேணாம். நீங்கள் சொன்னால் நான் இதெல்லாம் பண்ணணுமா? நேற்று நீங்கள் பண்ணதுக்கே நான் உங்களை என்ன வேணால் பண்ணலாம் தியாங். ஏன்னா அது என் விருப்பம் இல்லாமல் தான் நடந்துச்சு. என் விருப்பத்தோடு அங்கே எதுவுமே நடக்கலை. நீங்கள் என்னை கம்பல் பண்ணி தான் எல்லாமே பண்ணீங்க. அதுக்காக நான் போலீஸில் கூட உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். பட் எனக்கு அது அவசியம் இல்லை. அதனால் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பேசுகிறான். இது எல்லாத்தையும் அமைதியாக தியாங் கேட்டிருக்கான். அதோட காலையும் கட் பண்ணிடுறான். திருப்பி எதுவும் பேசல. மறுபடியும் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போது காலேஜ்க்கு சுகாவும் ஜெய்க்கும் கிளம்பி வெளியே போகிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பிளாக் கலர் காரு. அதுக்கு வெளியே பிளாக் கலர் அவுட்ஃபிட்டில் ஒரு பர்சன் அழகாக பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக கொஞ்சம் ஹாட்டாக ஃப்ளிட்டியாக நிற்கிறாங்க. இப்போது அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி வெளியே போனதுமே ஜங்குக்கு அதை நோட் பண்ணலை. சுகாட்ட பேசிகிட்டே அப்படியே வந்துட்டுருக்கான். பட் சுகாக்கு அந்த பர்சன் மேலேயே தான் கண்ணு. ஏய் ஏய் உன்னதான் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தான் கூப்பிடுறாங்க. இப்போது ரெண்டு பேரும் திரும்பி பார்க்குறாங்க.
ஒன்றும் இல்லை அவனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்னையா, என்னதுக்கு கூப்பிடுறீங்க? இங்கே வா சொல்கிறான். யார் சுகா இது? நான் இவ்வளோ நாள் இவங்களை பார்த்ததே இல்லை, எனக்கு தெரியல. என்னது கூப்பிடுறான்? போய் கேட்டு வா, எனக்கு பயமா இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் கேட்டு வா அப்படின்னு சொல்கிறான். இப்போ சுகாவும் அப்படியே மெதுவாக நடந்து அந்த பர்சன் கிட்ட போகிறான். என் பேர் ஜிமின், உன் பேர் யோங்கி தானே? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும். உன் ஃப்ரெண்டு சாங்குக்கு கொஞ்சம் என் ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்க சொல்லு. அவனால் டெய்லியும் எனக்கு தான் தொல்லை அதிகமாக இருக்குது. வேலை செய்ய விடாமல் அங்கே போ இங்கே போன்னு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். ஓ ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வரும். அந்த கால் வந்தால் அவங்க என்ன சொன்னாலும் உன் ஃப்ரெண்டு பண்ணணும், சரியா? இதை நீ தான் பண்ண வைக்கணும். இல்லை அப்படின்னா உன்னை நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், ஓகேவா? என்ன வேணால் பண்ணுவீங்களா? என்ன வேணால் பண்ணுவீங்களா? என்னை விட்டுருங்களா, நான் போகிறேன். அந்த பேச்சுக்கு இங்கே இடம் இல்லை செல்லம், நீ பண்ணி தான் ஆகணும், சரியா? இதுதான் இனிமே உன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஜிமின். இங்கே சுகாக்கா கை கால்லாம் நடுங்குது. சரின்னு மண்டையை மட்டும் ஆட்டிட்டு குடுக்குன்னு சங்கு கிட்ட ஓடிடுறான். ஏய் என்னாச்சு, ஏன் இப்படி வர? போடா, எல்லாமே உன்னாலதான். ஏன் சங்குக்கு இப்படி பண்ற? யார் சங்குக்கு அது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் சுகா வந்து ஜிமின் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜங்குக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த கிளப்பில் நைட் வந்து டே கூட வந்து ஜிமினும் இருந்திருப்பான். அதை ஜங்குக்கு வந்து பார்த்துருந்துருப்பான். இப்போ தான் அவனுக்கு வந்து ஜிமின் டேவும் வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்து தெரிய வருது. இங்கே பாரு, நீ ஒன்றும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கிறேன்னு தான் சொல்கிறேன். நீ மட்டும் அவங்க பேச்சு கேட்கலன்னா அவங்க நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குழந்த மாதிரி இவங்க அழுதுட்டு இருக்கான். ஜிமினும் ஜங்குக்கும் வந்து சரி வாடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு காலேஜ் போயிடுறான். இப்போது அப்படியே கண்டினியூஸாக என்கிட்ட இருந்து கால் வருது. ஆனால் அதை பிக் பண்ணுறதில்ல. அவனும் மாற்றி மாற்றி நம்பர்ஸில் இருந்தெல்லாம் கால் பண்ணுறான். பட் நம்ம ஜங்குக்கு வந்து எடுக்கிற மாதிரி இல்லை. வேணும்னே வந்து தேங்க வந்து கோவப்படுத்திகிட்ருக்கான். இப்போது அப்படியே 1 வீக்கும் வந்து பாஸ் ஆகுது. ஆஃப்டர் 1 வீக் காலேஜ் எப்போ போல் போயிட்டு காலேஜ் முடிஞ்சு ஜங்குக்கும் யோங்கியும் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க வெளியே. அப்போது ஒரு பெரிய பிளாக் கலர் காரு நிற்கிது. அந்த காரை பார்த்ததுமே தெரியுது அது யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்கு அது அது யாரோட கார்டா? இப்போ அதுக்கு என்ன, அதனால என்ன, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமுறா வான்னு சொல்லிட்டு யோங்கி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். இப்போது அந்த காரை கிராஸ் பண்ணி போகிறான். அதை கண்டுக்காம
அவன் கிராஸ் பண்ணி போனதும் அந்த காருக்குள்ளேருந்து ஒரு பர்சன் ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட்டில் அப்படியே ஒரு மாதிரி கூலர்ஸ்லாம் போட்டு இறங்குறாங்க. உன்னதான் ஜங்குக், இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க? நான் ஒன்றும் உன்னை டார்ச்சர் பண்ணல, நீ தான் என் பேச்சையே கேட்காம இருக்க. என்ன கேட்க சொல்கிறீங்க உங்கள் பேச்சை? நீங்கள் என்னை என்ன வேணால் பண்ணுவீங்க, என் கூட அப்படியெல்லாம் இருக்கணும்பீங்க. ஆனால் நான் உங்களுக்கு யாரும் கிடையாது. இதுக்கு பேர் என்ன தியாகம்? இதுக்கு எதுக்கு தியாகம் நான் உங்களுக்கு ஓகே சொல்லணும்? எனக்கு தேவையில்லை, நீ ஓகே சொல்லணும், அதுதான் உன் வேலை. அப்படி என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தியாங்கிட்ட சண்டை போட்டிருக்கா. இப்போ தியாங் தான் ஜங்குக்கோட கையை டைட்டாக பிடிக்கிறான். விடுங்க தியாங், எனக்கு வலிக்குது, விடுங்க தியாங், கையை விடுங்க தியாங். தியாங் நான் கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவேன் தியாங், கையை விடுங்க. கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுவியா? எவன் வருவான் நீ கூப்பிட்டா? என் முன்னாடி அவன் வருவான்? எவனும் வரமாட்டான். முடிஞ்சா கூப்பிடு. ஏன் நானே கூப்பிடுறேன். ஏய் டே தம்பி, நீ இந்த காலேஜ் தானே? நான் இவன் கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கேன், உங்க அங்கே கூட்டிகிட்டு வரியா சண்டைக்கு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ரோட்டில் போயிட்டுருக்க ஒரு பையனை கூப்பிட்டு கேட்குறான். அண்ணா எனக்கு இவன் யாருன்னே தெரியாதுங்கண்ணா, நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அட பாவி, என் கிளாஸ் தான்டா நீ அப்படின்னு சொல்லி ஜங்கு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். தியாங் மரியாதையாக கைவிடுங்க தியாங், இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் ஒன்றும் பயப்படவே சொல்லியே, காரில் ஏறு. நான் எதுக்கு தியாங்க ஏறணும்? நான் உன்னை காரில் ஏறுன்னு சொன்னேன், ஏற போறியா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கையை வந்து டைட்டாக பிடிச்சி அவனை இழுத்து காருக்குள்ளே உட்கார வைக்கிறான். ஐயோ தியாங், என் ஃப்ரெண்டு பாவம் தியாங், அவனுக்கு எதுவுமே தெரியாது, ப்ளீஸ் அவனை விட்டுருங்க, நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஃபேஸை பாவமாக வச்சுட்டு தியாங்கிட்ட கேட்டிருக்கான். உன் ஃப்ரெண்டுக்கா ஒன்றும் தெரியாது? இங்கே பாரு, உன் ஃப்ரெண்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன், அவன் என் கூட சேஃபாக தான் இருப்பான், இனிமேல் அவன் என் கூட தான் இருப்பான், என் வீட்டில் தான் இருப்பான். டெய்லி காலேஜ் அனுப்புவேன், அங்கே நீ உன் ஃப்ரெண்டை பார்த்துக்கோ சரியா? இப்போ நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாங் வந்து ஜங்குக்கு காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறான். அந்த போகிற வழி ஃபுல்லாகவே வந்து ஜங்குக்கு எதுவுமே பேசல, அமைதியாக தான் போகிறான். அங்கே போய் ஜங்குக்கு கையை பிடிச்சி தரத்துன்னு நிறுத்திட்டு போகிறான் ரூமுக்கு, பெட்ரூம் உள்ள போய் ஜங்குக்கை பெட்டில் ஃபோர்ஸாக தள்ளி விட்டுட்டு, உனக்கு என்ன ஒரு திமிர் இருந்தால் நான் சொன்னதை கேட்காம ஃபோன் எடுக்க மாட்டேன், எனக்கு உங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேன், ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன், அவ்வளோ திமிராயிடுச்சுல உனக்கு. இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க தியாங்? நீங்கள் என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுறதுக்கு நான் என்ன நீங்கள் வச்ச ஆளா? என்னால் எல்லாம் அப்படி இருக்க முடியாது தியாங், நீ இருந்து தான் ஆகணும். முடியாது தியாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹார்ஸாக சொல்கிறான். தியாங் அதுக்கு மேலே எதுவுமே பேசல, அங்கேருந்து போயிடுறான். ஜங்குக்கும் அந்த பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே விண்டோ வழியாக
வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கான் ஏதோ யோசிச்சுட்டு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட்டு தான். எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஜங்குக்கு வந்து பார்க்குறான், மெய்டு தான் வந்திருப்பாங்க. ஜங்குக்கு வந்து ஃபுட் எடுத்துகிட்டு, சார் இது உங்கள் டின்னர் தியாங் சார் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபுட்டு வச்சுட்டு போகலான்னு போகிறாங்க. எனக்கு இதெல்லாம் வேணும், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. உங்கள் தியாங் சார் கேட்டால் எனக்கு ஃபுட் வேணான்னு சொல்லிடுங்க. இல்லை சார், அது தியாங் சார் கொடுத்துட்டு வர சொன்னார். நான் இப்போ இதோடு போனேன்னா என்ன தான் திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்ட் சொல்கிறாங்க. எனக்கு தான் வேணான்னு சொல்கிறேன்ல, நீங்களும் ஏன் என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கத்துறான். இப்போ அந்த மெய்டும் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு கீழே போகிறாங்க. நான் உன்னை என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? ஃபுட் அவனுக்கு கொடுத்துட்டு சொன்னான், நீ அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்க. அது இல்லை சார், அது அவங்க வேணான்னு சொல்கிறாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், நீங்கள் கொடுக்க சொன்னீங்க, எனக்கு இது தேவையில்லை, எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட் சொல்கிறாங்க. அப்போது தியாங் வந்து தலை மட்டும் ஆட்டிட்டு வச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த மெய்டும் வந்து வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. தியாங் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு பெட்ரூம் போகிறான். டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஜங்குக் திரும்பி பார்க்குறான். தியாங் வரான் கையில் ஃபுட்டோட. ஏன் உனக்கு அவ்வளோ திமிரல? ஏன் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட முடியாதா? என்ன உனக்கு அவ்வளோ திமிரு? சாப்பிடு. எனக்கு ஒன்றும் தேவையில்லை தியாங், நான் உன்னை சாப்பிடுன்னு சொன்னேன். எனக்கு தேவையில்லை தியாங், எனக்கு உங்கள் சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஜங்குக், நீ என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்குற. இப்போ நீ சாப்பிட போறியா இல்லையா? எதுக்கு தியாங் நான் சாப்பிட்ணும்? என்ன நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க தியாங். எதுக்கு என்ன இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க? எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் தியாங், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்லைன்னு உனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு? நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை நான் விட போகிறதில்ல. எனக்கு நீ வேணும். வேணும்னா எதுக்கு தியாங்? என்ன லவ் பண்ணுறீங்களா? லவ்வா? லவ்லாம் இல்லை, எனக்கு நீ வேணும், அதுக்கு மட்டும். லவ்வெல்லாம் அது செட் ஆகாது. லவ்லாம் இல்லை, அதுக்கு மட்டும் நீ வேணும். என்னன்னு தெரியல, யார் மேலே இப்படிலாம் தோணுதில்லை, உன்கிட்ட தோணுச்சு, அதனால இதை நீ பண்ணிதான் ஆகணும். உன்னை அப்படியெல்லாம் விட முடியாதுனால. எப்படி தியாங் மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க? அதுக்கு மட்டும்தான் வேணும்னு என்னை பார்த்தா எப்படி இருக்குது தியாங் உங்களுக்கு? நானும் மனுஷன்தான். உங்களை இதுக்காக நான் என்ன வேணால் பண்ண முடியும் தெரியும்ல. இப்போவே கூட என்னால் போலீஸில் போக முடியும். வேணான்னு இருக்கேன் தியாங், மறுபடியும் சொல்கிறேன். போலீஸ் போவியா? போய் தான் பாரு, போ. I don't care about that shit. போலீஸ்னா எனக்கு பாடி கார்டு மாதிரி. நீ என்ன சொன்னாலும் நான் தான் அங்கே. முடிஞ்சா எங்கே போய் சொல்லணுமோ சொல்லு, அதுக்கு முன்னாடி சாப்பிடு. எனக்கு ஒன்றும் தேவையில்லை,
இப்போ நான் சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்டாட்டி உங்களுக்கு என்ன என் கூட பண்ணணும் அவ்வளோதானே. அதுக்கே என்னை சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணுறீங்க. எனக்கு உங்கள் சாப்பாடு தேவையில்லாட்டியும் நான் ஒன்று கேர்லாம் பண்ணல. நீ சாப்பிட்டாதான் ஹெல்த்தியாக இருக்க முடியும், உன்கிட்ட அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்புறம் எப்படி என்னை ஹேண்டில் பண்ண முடியும்? அதுக்காக தான் சாப்பிட சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டவல் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு வாஷ்ரூம் போயிடுறான் நைட் பாத்துக்காக. இப்போது சங்குக்கு கண்ணெல்லாம் கலங்குது, ஒரு மாதிரி அழுகையாக வருது. ஏன் இப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே சாப்பாடு எடுத்து சாப்பிட்ருக்கான். இப்போது தேங்க வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாஷ்ரூம்லேருந்து வெளியே வரான். இப்படி குட் பாயாக அப்போவே சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிரர் முன்னாடி போய் அவனோட நைட் ரொட்டீன்லாம் பண்ணிகிட்ருக்கான். சங்குக்கு அதை பார்த்துட்டே சாப்பிட்டு சைடு இருக்க டேபிளில் பிளேட்லாம் வச்சுட்டு அவன் போய் வாஷ்ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரான். தேங் வந்து மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு படுத்திருக்கான். வெளியே வந்துட்டு தேங்க எதுவுமே அவன் கண்டுக்கல. அவன் பேசாமல் போய் பெட்டில் இன்னொரு சைட் படுத்துடுறான். தேங்க இதை பார்த்துட்டு எதுவும் சொல்லலை. அவன் பேசாட்டுக்கு அவனும் வந்து மொபைல் ஆஃப் பண்ணிட்டு படுத்துடுறான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. காலேஜ் கிளம்பி போகிறான் ஜங்குக். இப்படியே தான் அவங்களோட டேஸ் அப்படியே பாஸ் ஆகியிருக்கும். அப்படியே அப்போது ஒன் டே ஜங்குக் கிளாஸில் இருக்கான். அப்போது அவனோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. தேங் தான் அட்டென்ட் பண்ணுறான். என்ன தேங் உங்களுக்கு இப்போ பிரச்சனை? எப்போவுமே கிளாஸ் டைமில் தான் கால் பண்ணுவீங்களா? அந்த சார்கிட்ட மாட்டினேன்னா நான் முடிஞ்சிட்டேன். ஏய், என்ன பிரச்சனை? அவன் என்ன பண்ணுவான் அப்படி? சார்கிட்ட ஃபோனு கொடு, நான் பேசுகிறேன். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லாட்டி அவங்க உங்களுக்கு எதுக்கு இப்போ கூப்பிட்டீங்க? அது எனக்கு இப்போ வேணும், இப்போவே வேணும். என்ன தியான், என்ன வேணும்? ஏய், தெரியாத மாதிரி நடிச்சேன்னு அவ்வளோதான் உன்னை சொல்லிட்டேன். எனக்கு வேணும்னா என்ன நான் பண்ண முடியும்? நான் கிளாஸில் இருக்கேன் தியான். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நான் உன் காலேஜ் வாசலில் தான் இருக்கேன், வா அப்படின்னு சொல்லிட்டு தேங் வந்து கால் கட் பண்ணிடுறான். இங்கே ஒரு மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது, அது இல்லாமல் ஷையும் ஆகுது. ஜங்குக், என்னாச்சு? ஏன்டா இப்படி நெளிஞ்சிட்ருக்க? நான் இப்போவே போகணும்டா. தேங் வெளியே வெயிட் பண்ணுறாரு. போகணுமா? எப்படி? சார் இருக்கார்ல ஜங்குக். அதான்டா, ஏதாச்சும் ஐடியா கொடுவேன். இப்போ நான் போகலைன்னா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்ல. பேசாம உனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிடுறியா? மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு போயிடுறியா? அப்படியா சொல்கிற? இந்த ஐடியா கரெக்டாக வருமா? கரெக்டாக வரும் ஜங்குக். சார், ஜங்குக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி சடனாக சவுண்டாக சொல்கிறான். என்னாச்சு ஜங்குக்? என்னன்னு தெரில சார், ரொம்ப மயக்கம் வர மாதிரி இருக்கு. டாக்டர்கிட்ட போகலாமா ஜங்குக்? இல்லை வேணாம் சார், நான் அப்படியே கேன்டீன் போய் ஏதாச்சும் சாப்பிட்றேன். நான் மார்னிங் சாப்பிடல. சாப்பிடாம எதுக்கு ஜங்குக்
காலேஜ் வர? சாரி சார். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் தலைவன் பேக் எடுத்துகிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான். ஹோல் கிளாஸுமே ஒரு மாதிரி திருன்னு முழிக்குது. என்னடா இப்போ தான் முடியாமல் இருந்தான், இப்படி ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது காலேஜ்லேருந்து வெளியே போகிறான். பார்த்தா டேங் வந்து பிளாக் கலர் அவுட்ஃபிட்டில் காரில் ஒரு மாதிரி காரில் சாஞ்சு கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு மாதிரி மாசாக நிற்கிறான். பார்த்ததுமே ஜங்குக் ஃப்ளாட்டு. இப்போ அப்படியே மெதுவாக போகிறான். எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க தியாங்? காரில் இரு அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறுறான். ஜங்குக்கும் ஏறிடுறான். இப்போ என்ன தியாங் பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? நான் சொல்லி தானே உன்னை கூப்பிட்டேன். ஏன் தியாங் எப்போ இப்படியே பேசுகிறீங்க? பாசமாகவே பேச மாட்டீங்களா தியாங்? எனக்கு பாசமெல்லாம் பேச தெரியாது. நான் இப்படி தான் பேசுவேன். கேட்குறதும் கேட்காதும் விருப்பம். ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ தியாங் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவை பார்த்த மாதிரி திரும்பிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. இப்போது ஒரு ஐடியா ஜங்குக்கு. தியாங், என்னால் இப்போ உங்க கூட அப்படியெல்லாம் பண்ண முடியாது தியாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோல்டாக சொல்கிறான். சடனாக அப்படி சொன்னதும் தியாங் காரை அப்படியே டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறான். ஏன், என்ன பிரச்சனை உனக்கு? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்லை தியாங், ஆனால் என்னால் முடியாது. ஏன்னு கேட்டேன். ஏன்னு சொல்லு. முடியாது தியாங். ஏன்னு கேட்டேன். ஓகே சொல்லணும்னா என்னை மூவி கூட்டிகிட்டு போங்க இப்போவே. அப்போ நான் ஓகே சொல்கிறேன். நான் உங்கள் கூட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் காதுகிட்ட போய் சொல்கிறான். தேங்க் ஒரு மாதிரி ஆகுது. உன் இஷ்டத்துக்குலாம் என்னால் இருக்க முடியாது ஜங்கு. எனக்கு நீ வேணும்னா வேணும். அதான் சொல்கிறேன் தியாங், என்னை மூவி கூட்டிகிட்டு போங்க, நான் உங்கள் கூட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் விண்டோவை பார்த்த மாதிரி திரும்பி உட்காந்துக்கிறான். உன் இஷ்டத்துக்குலாம் என்னால் ஆட முடியாது, என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போது அப்படியே காரில் போயிட்டுருக்காங்க. 2 பேரும் எதுவுமே பேசலை. லெஃப்ட் சைடு திரும்பினா அவங்க மேன்ஷன் போகிற வழி. இப்போ தேங்க அப்படியே ரைட் சைடு திருப்புறான் காரை. ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறான், ஏன் இந்த பக்கம் போகிறான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஜங்குக்கு எதுவும் கேட்கல. இப்போது ஒரு தியேட்டர் உள்ள தான் போகுது காரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கிறத பார்த்ததும் பட் வெளியே காமிக்கல. அப்படியே கார்லேருந்து இறங்கி தியேட்டர் உள்ள போகிறாங்க. இப்போது தியேட்டர் உள்ளே போனால் அந்த மூவி யாருமே இல்லை. தியேட்டர் ஃபுல்லாக காலியாக இருக்குது. ஒரு 10 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அதுவும் கப்பல்ஸ் அங்கங்கே இருக்காங்க. அப்படியே பார்த்தா இவங்களது கார்னர் சீட்டு தான் தேங் புக் பண்ணியிருப்பான். அவங்க ரோலையுமே யாரும் இல்லை. இப்போ அப்படியே படம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டுருக்கு மூவி. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு மூவியில் ஒரு மாதிரி கிஸ்ஸிங் சீன்ஸ்லாம் வருது. இதை அப்படியே தேங் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதை பார்க்க இவனுக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆகுது ஜங்குக்கு
புரியுது தேங்க் ஏதோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை பார்த்துட்ருக்கான். இப்போது தேங்க அப்படியே அவனோட ஹேண்ட்ஸை வச்சு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறான். என்ன பண்ணுறீங்க தேங்? நம்ம தியேட்டரில் இருக்கோம். ஏன் தியேட்டரில் இருந்தால் கை பிடிக்கக்கூடாதா? இல்லை, நான் அப்படி சொல்ல. பேசாமல் படத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவனும் படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. இப்போது இன்டர்வல் டைம் வருது. தேவன் தான் ஜங்குக்கு கேட்காம எழுந்து போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரான். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து ஜங்கு கிட்ட கொடுத்துட்டு அவன் உட்காந்துடுறான். உட்காந்து மொபைலை எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கான். நான் உங்களை ஐஸ்கிரீம் கேட்கவே இல்லைல்ல தேவன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். பட் நோ ரெஸ்பான்ஸ். உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் தேவன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கும் நோ ரெஸ்பான்ஸ். இப்போது ஜங்குக்கும் எதுவும் சொல்லாமல் திரும்பி உட்காந்துக்கிறான். இப்போது மூவியும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மூவி ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே போயிட்டுருக்கு. இப்போது மூவியில் மறுபடியும் ஒரு ரொமான்டிக் சீன் வருது. கொஞ்சம் டீப் ரொமான்டிக்காக இருக்குது. அதை அப்படியே தேங் பார்த்துட்ருக்கான். இப்போது ஜங்குக் தான் அவனோட கையை வச்சு சும்மா இல்லாமல் தேங்கோட ஷர்ட் பட்டனை போட்டு நோண்டிகிட்ருக்கான். ஜங்குக் என்ன பண்ணுறான்? நம்ம தியேட்டரில் இருக்கோம். பரவாயில்ல தேங், நான் உங்களை என்ன பண்ணேன்? இப்போது கையெடு. என் கை தேங், நான் என்ன வேணா பண்ணுவேன். ஷர்ட் இந்த ஜங்குக். ஆஹா சரி தேங், ஷர்ட்டு தானே உங்களது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேங்கோட நெக்கில் இருந்து ஒரு மாதிரி அவனோட செஸ்ட் வரைக்கும் ஹேண்ட் வச்சு அப்படியே ஒரு மாதிரி தடவுறான். ஜங்குக் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங் தான் ஜங்குக்கோட ஹேண்டை பிடிக்கிறான். சும்மாவே இருக்க மாட்டீங்க தேங் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு என்ன பண்ணுறான்? தேங்கோட கையை ரெண்டையும் பிடிச்சி அவனோட ஸ்கர்ச்சிஃப் வச்சு டைப் பண்ணிடுறான். ஜங்குக் என்ன பண்ணுற? மரியாதையாக கையை ஊற்று விடு. உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஜங்குக். கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்க தேவன். நீங்கள் பேசுறதுனால தான் எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே ஒரு மாதிரி அவனோட ஷர்ட்குள்ளெல்லாம் கைவிட்டு தேங்க வந்து ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் வேண்டாம், எனக்கு வேணும் தேவன். நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ வேணும்னு. ஜங்குக்கு நான் இங்கே வேணும்னு சொல்ல, ஆனால் எனக்கு வேணும் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போது அப்படியே அவனோட ஹேண்ட்ஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டே இருக்கான். இப்போது தேங்கோட ஃபேண்ட்டில் ஹேண்ட்ஸ் வச்சு அவனோட மெம்பரை வந்து ரப் பண்ணுறான். தேங்கனால சுத்தமாக முடியல. ஜங்குக் வேண்டாம். ஜங்குக் ஆஹா என்ன தியாங் இப்படி ஆகிட்டீங்களே. ஜங்குக் வேண்டாம், மரியாதையாக விட்டு கையை ஊத்தோடு. இப்படி பண்ணாத ஜங்குக். சொல்லுங்க தியாங், இப்போ நான் உங்களை எதுவுமே பண்ணலையே. எதுவுமே பண்ணலையா? மரியாதையா போதும் விடு. அப்போ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லுங்க, கேட்டேன். நான் உன்னை லவ் பண்ணல. அப்போ
அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீஸ் பண்ணிட்டு இருக்கான் தியாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப அவனுக்கு தியாங்க்கு பீக் ஆகிற டைமில் அப்படியே கை எடுத்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துடுறான். கரெக்டாக படமும் முடியுது. இப்போது அவன் கையில் கட்டின ஸ்கர்ச்சிப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டு எழுந்து போகிறான். இங்கே தியாங்கனால முடியல, ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே உட்காந்துருக்கான். அவனால் அந்த ப்ளஷரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப நேரம் உட்காந்து இப்போ எழுந்து போகிறான். கார்கிட்ட போனால் காரில் தான் உட்காந்துருக்கான் ஜங்குக். அப்படி அவ்வளோ கோவம் வருது தியாங்க்கு ஜங்குக் பண்ணது. உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காரில் போய் உட்கார்றான். இப்போது ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தான் போகிறான். அவ்வளோ அமைதியாக இருக்குது அந்த டிரைவிங் ஃபுல்லாக. ஒரு மாதிரி ஒரு கட்டத்தில் ஜங்குக்கு பயம் வர ஸ்டார்ட் பண்ணிடுது. ஐயோ தியாங் என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மேன்ஷன் போனதும் நேராக மேன்ஷன் போனதும் ஜங்குக்கோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான் பெட்ரூம்க்கு. உனக்கு என்ன ஒரு திமிர் இருந்தா என்னவே டேஸ்ட் பண்ணுறல நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பெட்டில் தள்ளி விட்டுட்டு அப்படியே அவன் கிட்ட போயிட்டுருக்கான். அது நான் சும்மா தான் பண்ணேன். என்ன சும்மா தான் பண்ண? சும்மா பண்ணுற வேலையாது? உனக்கு தெரியாது என்னை பற்றி? தெரியும்ல. தெரியும் தெரியும். அப்படி என்ன என்னவே டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? இப்போ நான் காமிக்கிறேன் உனக்கு நான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே ஜங்கு கிட்ட போய் அப்படியே அவ்வளோ ஃபோர்ஸாக ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணுறான். அவனோட ட்ரெஸ்ஸஸும் ரிமூவ் பண்ணுறான். அவ்வளோ திமிருல அவனுக்கு. என்ன டேஸ்ட் பண்ணுற, அதுவும் லவ் பண்ணுறேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்கு கிட்ட போய் அவனோட ஹேண்ட்ஸ் ரெண்டையும் பிடிச்சி அவனோட பெல்ட் வச்சு டை பண்ணி அப்படியே அவனோட பெட்டில் வந்து டைப் பண்ணி வச்சிடுறான். இப்போது ஜங்குக்னால ஹேண்ட்ஸை எடுக்க முடியல. தியாங் ப்ளீஸ் தியாங், நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ப்ளீஸ் 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 என்னை விட்டுருங்க தியாங், பயமாக இருக்கு. இதெல்லாம் நீ பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ சொல்லி சாரி தியாங், இது வேணாம் ப்ளீஸ். சான்ஸே இல்லை. இன்னைக்கு நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்கு கிட்ட போய் அவனோட நெக் ஃபுல்லாக பைட் பண்ணுறான், கிஸ் பண்ணிக்கிட்டே. தியாங் தியாங் வலிக்குது தியாங், வலிக்க தானே பண்ணுறான். டீஸ் பண்ணுறல என்ன நீ? அப்படின்னு சொல்லி அவனோட நெக்கு, செஸ்ட்டு, ஸ்டொமக்குன்னு சொல்லி எல்லா பக்கம் வந்து ஃபைட் பண்ணுறான். ஃபுல்லாக ஹிக்கி மார்க்ஸாக கொடுத்துட்ருக்கான்.
ஜங்குக்கும் ஒரு கட்டத்தில் ப்ளஷர் ஆகுது. இப்போது அவனோட நெக்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிகிட்டே கீழே வரைக்கும் வரான். இப்போது ஜங்குக்கோட மெம்பர் தான் அவன் பண்ண மாதிரி டீஸ் பண்ணிகிட்ருக்கான் தியாங்கோ. Deong, please man. Deong, fuck me, Deong, please, Deong, please, sorry. இனி இப்படி பண்ண மாட்டேன். இனி இப்படி பண்ண மாட்டேல. பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ டேயாங் அவனோட மெம்பரை மெதுவாக லைனில் அவ்வளோ ஃபோர்ஸாக இன்சர்ட் பண்ணுறான் ஒரே புஷ்ல. வலிக்குதா? எனக்கு நல்லா இருக்கே. You're so fucking good. Daddy. Deong. அப்படியே அவங்களோட டைம் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு இருக்கு. இப்போது அப்படியே 3 ரவுண்ட் 4th ரவுண்ட் 5th ரவுண்ட் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் ரவுண்ட் தான். என்னால் முடியல. ஹேண்டையாச்சும் ரிமூவ் பண்ணுங்க தியோ, ப்ளீஸ் தியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போது தயாங்க அவனோட ஹேண்டை ரிமூவ் அந்த கட்டியிருக்கிறத ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது அப்படி ஜங்குக்கோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறான். தியாங் கீழே ஜங்குக்கு மேலே வர வைக்கிறான். இப்போது ஜங்குக்க பண்ண வைக்கிறான். ஜங்குக்கும் ப்ளஷரில் பண்ணிகிட்ருக்கான். ஃபாஸ்டா இன்னும் fuck. Jungkook. Deong. இப்போ அப்படியே பண்ணி முடிச்சுட்டு இப்போ அப்படியே தேங்கோட செஸ்டில் சாயிரா. லவ் யூ தேங், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு தேங் ஏதோ சொல்ல வரான், பட் சொல்லலை. இப்போது அப்படியே ஜங்குக் கீழே வரான். இப்போது 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி
தூங்குறாங்க. அப்படியே தான் அவங்களோட டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. இதில் நடுவில் இந்த மாதிரி போடுறது, லவ் பண்ணுறது, டீஸ் பண்ணுறதுன்னு அவங்களோட டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்படி தான் போயிட்டுருக்கும் போது ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஓகேடா, அந்த நாள் என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். பாய்.